எல்லோருக்கும் வணக்கம். ஓ கரடிகளே கரடிகளே கும்பா கரடிகளே, நான் இன்னைக்கு அடங்கவே மாட்டேன். புல்ஸ்னு பேர் வச்சுட்டு இன்னைக்கு கரடிகளை பங்கம் பண்ணா விட மாட்டேன். 21,165 மேல நிப்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எரியற நெருப்புல எண்ணெயை தடவன மாதிரி இந்த அமெரிக்காக்காரன் இந்தாங்க எல்லாரும் கேக் சாப்பிடுங்கன்னு எல்லாத்து வாயிலும் கேக் ஊட்டி விடுறான். இன்னைக்கு அவன் பண்ண வேலை, அமெரிக்கா பண்ண வேலை, அவனுடைய மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் 1.5% ஏறி இருக்கு. இப்ப நம்மளுடைய மார்க்கெட் நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிப்டி 1.5% ஏறி இருக்கு. அது மட்டும் இல்ல, உலக அளவுல அமெரிக்கா இந்த சைனாக்கார கொஞ்சம் சரியில்லாம தான் இருப்பான், அவனை விடுங்க, அவன் நாடே சரியில்லை. மற்றபடி உலக மார்க்கெட்டுகள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அமெரிக்க ஷேர் மார்க்கெட் தான். என்ன காரணம்னா, ஒரு மிகப்பெரிய நியூஸ் அமெரிக்காவிலிருந்து வர வேண்டியது, அது இன்னைக்கு கரெக்டான டைம்ல கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம வந்திருக்கு. அதாவது ஃபெட் என்ன சொல்லுதுன்னா, இன்ஃபிளேஷன் ஓரளவு கட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் எங்களுடைய 2% இன்ஃபிளேஷன் கொண்டு வரதான் குறிக்கோள். பட் இப்ப பார்க்கும்பொழுது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே அடுத்த வருஷத்துல வந்து ஒரு 3 ரேட் கட் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, இந்த மீட்டிங்ல நாங்க எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நாங்க மேலே ஏத்தி உள்ள அப்படின்ற மாதிரி யூஎஸ் ஃபெட் ரேட்டை அன்சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லாங் டர்ம் இம்பாக்ட் இருக்குன்னா கண்டிப்பா லாங் டர்ம் இம்பாக்ட் இருக்கு. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய நிப்டியில இந்த கரண்ட் பாயிண்ட்ல இருந்து அசால்ட்டா 3000 பாயிண்ட் மேலேயோ கீழேயோ ஏத்தியோட சக்தி இருக்கு. இது வந்து நல்ல நியூஸாவும் இருக்கலாம், பேட் நியூஸாவும் இருக்கலாங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய நியூஸ் யூஎஸ் ஃபெட் கிட்ட இருந்து வந்தது. அந்த ஒரு காரணத்தினால 3000 பாயிண்ட் எல்லாம் இவனுக்கு அசால்ட், எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேல ஒரு 25,000மோ அல்லது கீழே ஒரு 16,000மோ என்ன வேணாலும் நடக்கலாம். பட் 3000 பாயிண்ட் அசால்ட்டா ஏறி இறங்கக்கூடிய வேலையை தான் இந்த யூஎஸ் ஃபெட்னுடைய நியூஸ் காமிக்குது. சோ இனிமேல் 12% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமே. இது யாருக்கு தெரியுங்களாங்க பாதிப்பு? பாவம் அந்த பென்ஷன் ஃபண்டு அந்த மாதிரி பேங்க்லயே வட்டிக்கு போட்டுட்டு வட்டிக்கு கொடுத்துட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் வந்து தொடர்ந்து மேலே ஏறி 12% வரும்னு எல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. பேங்க்ல கொண்டே பணத்தை போட்டு நடுவூட்ல, என்ன நானே தான் சொல்லிக்கிறேன், நடுவூட்ல படுத்து கிடக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இனி ஏறாது, போய் உழைச்சு சாப்பிடுங்க, எக்கனாமில பணத்தை ஃப்ரீயா விடுறோம், அதாவது குறைஞ்ச வட்டிக்கு விடுறோம் அப்படின்ற மாதிரி யூஎஸ் ஃபெட் பண்ணி விட்டாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கோ ஆர்பிஐ மீட்டிங்கோ நம்ம இனிமேல் பெருசாக பயப்படுற மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா, அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுக்கு பொதுவாக அவங்க இறக்குறதுக்கு தான் இனிமேல் அதிகமான வாய்ப்பு இருக்கும். இனிமேல் மார்க்கெட்ல பயம் அப்படின்றது குறைஞ்சு போனதா தான் நான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் எந்தெந்த ஸ்டாக்குகளை தொடர்ந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, வட்டி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு ஸ்டாக்ஸ், எங்க போனாலும் அவன் வாயை வச்சிருவாயா அப்படின்ற மாதிரியான சில ஸ்டாக் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பேங்க் செக்டர் தான். பேங்க் செக்டர் வந்து என்ன சொன்னாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிட்டு இருக்கும் போது பேங்குகளுக்கெல்லாம் நல்ல வருமானம், நல்ல வட்டிக்கு அதிகமா விடுவாங்க, வட்டிக்கு பணம் நிறைய டிமாண்ட் வரும், அதனால எப்படி உங்களுக்கு லாபம் தான் சொல்லி மேல வட்டி விகிதம் ஏறும்போது பேங்க் ஏத்துனாங்க. இன்னைக்கும் பேங்குகளை தான் ஏத்திட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, வட்டி விகிதம் கம்மியா வருது, பொதுமக்கள் வந்து நிறைய வட்டிக்கு பணம் வாங்குவாங்க, ஏன்னா குறைஞ்ச வட்டிக்கு கிடைக்குது இல்ல, அப்ப அதுல இவங்களுக்கு வந்து அதிகமா சேல்ஸ் ஆகும், அப்போ இதுல வருமானம் வரும் அப்படின்றாங்க. இந்த கல்யாணத்திலையும் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இறந்தாலும் நான் தான் பணமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செக்டர் தான் இந்த பேங்க் செக்டர். அதனாலதான் ஏகப்பட்ட இன்வெஸ்டர், நம்ம நிப்டி 50 இண்டெக்ஸே பாத்தீங்கன்னா பேங்க் அண்ட் பினான்சியலுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனுடைய ரகசியம் இதுதான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா பல விஷயங்கள் இருக்கு. அதுல இந்த பிளாக் டீல் ஒரு விஷயம், ஆஃபர் ஃபார் சேல் ஒரு விஷயம். அவங்க வந்து திடீர்னு டிஸ்கவுண்ட்டுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில ஷேர்ஸ் இறங்கும். அதே சமயம் சில ஷேர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வித்தாலுமே இறங்காம அப்படியே திரும்பி மேல போயிடும். இந்த ஃபியூஷன் மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர் பாத்தீங்கன்னா 6% இன்னைக்கு ஏறி இருக்கா, 32 ரூபாய் ஏறி இருக்கா, 595 ரூபாய் இருக்கா. இருந்தாலும் அதுல ஒரு பிளாக் டீல் நடக்குது, 535 ரூபாய் ஃப்ளோர் பிரைஸ்ல விக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதான் என்னைக்குமே வந்து நம்ம பிளாக் டீல் ஷேர் மார்க்கெட்டையே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இத்தனை ஐபிஓ வரிசையா விட்டீங்கன்னா யார்கிட்டயா இருக்கிறதுக்கு காசு இருக்கு? ஏற்கனவே நாங்க அப்ளை பண்ற ஐபிஓக்கள் எதுவுமே கிடைக்கிறது இல்ல. இதுல வரிசையா இத்தனை ஐபிஓக்கள் விட்டீங்கன்னா எங்ககிட்ட பணம் இல்ல, அதனால நிறைய இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போகுது. சோ இன்னைக்கு இந்த ஐபிஓக்கள்ல வந்து புதுசா என்ன இன்னைக்கு உள்ள வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐனாக்ஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ ஓபன் ஆகுது. இவங்களுடைய ஐபிஓ வந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரைக்கும் இருக்கு. 660 ரூபாய் பிரைஸுக்கு வெளியிடுறாங்க. இந்த கம்பெனி வந்து இருக்கிற செக்டரே வந்து ரொம்ப டிஃபரெண்டான செக்டர், கிரையோஜெனிக் எக்யூப்மெண்ட், அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இந்த கம்பெனி தற்சமயத்துக்கு இப்பவும் ப்ராஃபிட் லாபகரமா தான் இருக்கு. இந்த கம்பெனியினுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இவனும் வந்து ஒரு 60% லிஸ்டிங் கெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு. அவனுடைய ஐபிஓ பிரைஸ் 660,
ஆனா லிஸ்டிங் ஆகுற 1100 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கிறாங்க கிரே மார்க்கெட் பிரீமியம்ல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டாம்ஸ் ஷெல்டர் வந்து இப்போ ஆல்ரெடி ஓபன் ஆகி இன்னைக்கு 2வது நாள்ல ஓடிக்கிட்டு இருக்கான். இவனுடைய டேட் எல்லாம் வர வெள்ளிக்கிழமையோட முடியுது. இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம்ல எப்படி போயிட்டு இருக்குன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு. டாம்ஸ் இது கிடைச்சா சந்தோஷம் தான். அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இந்தியா ஷெல்டர்னுடைய இதுவும் வந்து ஏங்க 30% என்ன கொஞ்சம் நஞ்சமா, இவனும் வந்து ஒரு 5 நாள் 10 நாளுக்குள்ள 30% சம்பாரிச்சு கொடுத்தாலும் சரிதான். சோ இந்த 2 ஐபிஎல் எது கிடைச்சாலும் நல்லதுதான். அதே மாதிரி இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கிற இந்த ஐநாக்ஸ் இந்தியா கிடைச்சாலும் கிரே மார்க்கெட் பிரீமியத்தின்படி நல்லதுதான். முதல்ல கிடைக்கணும். இன்னைக்கு NBCCல நல்ல நியூஸ். காலையிலேயே வந்து 5% ஏறி இருக்கான். இப்பவுமே கூட 4% பிளஸ்ல தான் இருக்கான். இருந்தாலும் நீ ரேஸ்ல தோத்துட்ட. ரேஸ்ல ஜெயிச்ச சிங்கக்குட்டி யாருன்னா இந்த ஹட்கோ தான். நம்ம ஒரு போட்டி வச்சிருந்தோம். இந்த ஹட்கோ NBCC இது போன்ற ஷேர்கள்லாம் யாரு முதல்ல வந்து 100 ரூபாய் தொடுவாங்கன்னு டச்ட் இன் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி 17% இன்னைக்கு ஒரே நாள்ல ஏறி இந்த ஹட்கோ தான் இன்னைக்கு நம்பர் 1 100 ரூபாயை தாண்டி இருக்கான். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க நண்பர்களே. இந்த நேஷனல் அலுமினியம், இந்த ட்ரைடென்ட், ஈஸ்மை ட்ரிப்னு நிறைய ஷேர்கள், IRFC இது போன்ற ஷேர்கள் வந்து 100 ரூபாய்க்கு கீழே இருந்து யார் முதல்ல வந்து மேல தொடுறாங்கன்னா அவங்களுக்கு நியூஸ் வரணும். பாத்தீங்களா இந்த NBCCக்கு 1500 கோடி இன்னைக்கு ஆர்டர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. இந்த ஹட்கோ வந்து எதுல இருக்குது? அது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு தான் நம்மால் பெரிய ஆள் கேக் எல்லாத்து வாயிலும் கேட்க கொடுத்து இன்னைக்கு கரடிகளுக்கு மூக்கு உடச்சு விட்ட மாதிரி இன்னைக்கு மேலே ஏத்துற மாதிரி நியூஸ் கொடுத்த உடனே இந்த ஹட்கோலாம் ஏறுது. ஸோ அந்த நியூஸ் இம்பாக்ட்னால லாங் டேர்ம்ல ஃபோக்கஸ்க்கு வர ஷேர்ஸ் எதுனா இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், M&M ஃபைனான்ஸ் இது மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். இத்தனை நாள் இந்த ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு பாருங்க, ஐடி இண்டெக்ஸை தூக்கி நிறுத்திட்டானு பாருங்க 3% ஐடி இண்டெக்ஸ். இது ஏன் ஐடி இண்டெக்ஸ் இத்தனை நாள் இறங்கி கிடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெசஷன்னாலையும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கினாலையும் எக்கனாமியில பணம் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்பதான் அடுத்த வருஷத்துல இருந்து ரேட்டை கம்மி பண்றோம் அப்படின்னு சொன்னதுனால ஃப்ரீ மணி, அதாவது வட்டிக்கு குறைவான பணம் வரப்போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுனே ஐடி எல்லாம் வந்து எகிர ஆரம்பிச்சிட்டான். ஃபியூச்சரிஸ்டிக் ஓரியன்டானது இந்த ஐடி. அதனால ஃபியூச்சரிக் ஓரியன்டான ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய பணம் வரும் அப்படின்றதுனால ஐடி இண்டெக்ஸ் ஏறிட்டு இருக்கு. அப்ப இதனால நம்மளுக்கு என்ன ஆகுது? தூங்கி கிடந்த பல ஷேர்களை எம்பாசிஸ், இந்த ஜென்சர் டெக்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். நௌக்கரி ஷேர், பிர்லா சாஃப்ட், ஹாப்பியஸ்ட் மைண்ட், மாஸ்டர் கோஃபோர்ஜ் ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி மேல இருக்கானா இல்ல கீழ இருக்கானா அப்படின்றத நம்ம பார்க்கணுன்ற அவசியமே இல்ல. ஏன் அப்படின்னாக்கா பல ஷேர்கள் வந்து ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருந்திருப்பான். மறுபடியும் இனி புது உச்சம் போறானா அப்படின்றது நீ பொறுத்து இருந்தா பார்க்கணும். இது போன்ற பல செக்டர்களுக்கு ஒரு ஃபண்ட் அடிப்படையா ஒரு பெரிய நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. நண்பர்களே, இந்த IRCTC ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பெருசா ஏர்ல 2%. பட் என்ன பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஷேர் நியூஸ் இருக்கு, ஷார்ட் டேர்ம் ஷேர் நியூஸ் இருக்கு. இவன் என்ன சொல்ல வர்றானா, நான் வந்து ரயில்வே சம்பந்தப்பட்ட இடத்துல மட்டும் நான் என்னுடைய பிசினஸ் வச்சிருக்கல, நான் என்னுடைய கேட்டரிங் பிசினஸ் வந்து நான் ரயில்வே, அதாவது மத்த கவர்மெண்ட் அல்லது மத்த பெரிய பெரிய கார்பரேட்ஸ் அங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் விடுறான். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் தான். லாங் டேர்ம்ல வரக்கூடிய ஒரு நியூஸா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு விப்ரோ தாங்க பிளாக் பஸ்டர் 3% ஏறி இருக்கா நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல. சோ இன்னைக்கு டாப் 10 நிஃப்டி 50 கெய்னர்ஸ்ல நம்ம ஆளு விப்ரோ பெரிய ஆளா நிக்கிறான். இன்ஃபி, HCL டெக் மஹிந்திரா, LTM எல்லாம் இன்னைக்கு எகிர ஆரம்பிச்சுட்டாங்க. சோ விப்ரோ இஸ் a பிளாக் பஸ்டர் ஹிட். இன்னைக்கு பாலூட்டி வளர்த்த கிளி, பால்டாயில் குடித்த கிளி அப்படின்ற மாதிரி இந்த ITC ஷேர் வந்து நல்ல நல்ல அருமையான ஒரு பிரேக் அவுட் ஆனவன் அப்படியே போக வேண்டியதானே. என்னத்துக்கு இப்படி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்றான் அப்படின்னு தெரியல. சோ இந்த ITC அப்படின்ற ஷேர் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அவனுடைய மூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கீழ் நோக்கி தான் வர்றான். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் செப்டம்பர் மாசத்துல இருந்தே 3-4 மாசமா நீட்டி படுத்து கிளியா இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு படுக்க போறான்னு தெரியல. டெக்னிக்கல் அனலைசிஸ் படி ஒரு நல்ல சான்ஸ் ITCல மிஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்க்கும்போது இந்த ஜெய்கார்ப், ரேடியோ கைத்தான், கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற ஷேர்களை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா ஏதாவது வால்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒப்பீனியன். பொதுவா டிவிடெண்ட் சம்பந்தப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஷேர்கள் ஏறுவது வழக்கம் டிவிடெண்ட் வரைக்கும். ஆனா இன்னைக்கு வேதாந்தால வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டிசம்பர் 18 இன்ட்ரிம் டிவிடெண்ட் சம்பந்தப்பட்ட நியூஸ் வரும், டிஸ்கஷனுக்கு வரும், அது சம்பந்தப்பட்ட முடிவு எடுப்பாங்க அப்படின்ற நியூஸ் வருது. பட் இருந்தாலும் அவன் ஒன்னும் பெருசா மூவ்மெண்ட் இல்ல, வெறும் 2 ரூபாயில விளையாண்டு இருக்கான். நண்பர்களே, நேத்து பணம் போட்டாங்க FIs, இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரே குஜால் தான். மார்க்கெட் நல்லா மேல போயிட்டு இருக்கான். அவங்க விதைச்சதை அறுவடை பண்றாங்களா இல்லையான்னு தெரியல, எப்ப பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த சமயத்துல வந்து நம்மளுடைய மார்க்கெட் உருப்படாது, மறுபடியும் பாதாளத்துக்கு போகும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சில கரடிகள். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, மார்க்கெட் இஸ் தி சுப்ரீம். அந்த ஷேர் மார்க்கெட் என்ன நினைக்குமோ அதான் பண்ணும். அது மேல ஏறினா மேல ஏறும், கீழே போகும்னா போகும்.
நம்ம இது எப்படி போகும்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளுக்கு எஸ்ஐபி அப்படின்றத பெரியவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ந்து மார்க்கெட் இறங்கும் மார்க்கெட் ஏறும் அப்படின்றது நம்மளுடைய மண்டைக்கு ஏற்றிக்காம எஸ்ஐபி முறையில் தொடர்ந்து வாங்குவோம் தான் என்னைக்குமே ஜெயிக்கக்கூடிய ஒரு வழி. மற்றபடி என்னதான் கரடிங்க, அதாவதுங்க இந்த கரடிங்க என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவுதான், அது ஏதோ ஒரு காரணத்தினால சொல்றாங்க இந்தியா அழிஞ்சு போயிரு, இந்தியா உருப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷார்ட் போறோம் விற்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளை நாமளே கெடுத்துக்கிறோம்னு அர்த்தம், நம்ம உருப்பட மாட்டோம். அதாவது அந்தந்த டைமிங்ல அதை தான் சொல்லணும். அதுதான் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்றாங்க. சைனா கும்பா பாடுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அங்க ஏகப்பட்ட கம்பெனிகள் திவால் ஆயிட்டு இருக்கு, அவனுக்கு எக்கனாமி சரியில்லை. அது மாதிரி அந்த இடத்துல ஒரு பெட் எடுக்கிறது ஓகே, கொஞ்சம் ஃபேவரபிளா ப்ராபபிலிட்டி அதிகம். ஆனா நம்ம நாடு நல்லா போயிட்டு இருக்கிற நாடு இல்ல, இது உருப்படாது கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி மறுபடி கரடித்தனமா இருந்தோம்னா அதனுடைய ரிசல்ட் என்னன்னா இப்படித்தான் ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கும். அதாங்க நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா விடவே கூடாது. எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த கரடிகளை விடக்கூடாது, நீங்களும் விடாதீங்க நண்பர்களே. இங்க பாருங்க, இந்த எஸ்பி கார்டு அப்படின்ற ஷேர் வந்து மேலே ஏறி லாபத்துக்கு வரணும், இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கடுப்பா இருக்காங்க. அவனுக்கு வந்து நல்ல அழகிய தீபாவளி ஃபெஸ்டிவல் சீசன் கிடைச்சது, அப்பவே நிறைய பேர் இந்த கார்டை யூஸ் பண்ணுவாங்க, இவனுக்கு பிசினஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவன் மேல வந்திருக்கலாம். ஆனா அந்த நியூஸ் எடுத்துக்கிட்டு இவன் வரல, இன்னும் படுக்கையா தான் இருக்கான். இனி பாருங்க பொங்கல் வருது, ரிபப்ளிக் டே வருது, அப்படி இப்படின்னு மறுபடியும் நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்குள்ள தான் போறோம், நியூ இயர்லாம் வருது. அப்பவாது அந்த நியூஸையாவது இவன் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு இன்னொரு 1 மாசம் அல்லது 2 மாசத்துக்குள்ள 840 ரூபா வந்தானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த பிஎஃப்எஸ் ஷேர்லாம் பணம் போட்டு வச்சவங்களும் கொண்டாட்டம். அவன் என்னமோ கரண்ட கையில பிடிச்ச மாதிரி இன்னைக்கும் 11% ஏறி இருக்கான். கடந்த 5 நாட்கள்ல 30%, இந்த ஒரு வருஷத்துல 179%. ஆனா இவன்லாம் மேக்சிமம் பீரியட்ல பாத்தீங்கன்னா அவனுடைய ஹை 60 ரூபா 70 ரூபா ரேஞ்ச்லாம் இன்னும் வந்து சேரல, வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷம் தான். சரி எல்லாமே ஏறட்டும். இந்த பிஎன்பி கில்ஸ் எதுக்காக இப்படி ஏறா அப்படின்றது வந்து கண்டிப்பா லாஜிக் அப்படின்றது கம்மி தான். அதாவது நம்ம நாட்டினுடைய பாண்டுகளை அடுத்த வருஷம் வாங்குறாங்க அப்படின்னா அது ஓகே, அது வந்து அடுத்த வருஷம் நம்மளுடைய பாண்டு வந்து சில இண்டெக்ஸ்ல சேர்த்துறாங்க, அதனால டீலிங் வேலையில இவனுக்கு ஒரு வருமானம் வருது, ஓகே. அதுக்கு தான் இவன் அன்னைக்கே என்ன பண்ணிட்டான், அந்த நியூஸ் வந்த உடனே 64 ரூபா இருந்தவன் டபுக்குன்னு 95 ரூபா 98 ரூபா வந்துட்டான். பட் இன்னைக்கு வந்த நியூஸ் ஆக்சுவலா இவனுக்கு ஒரு சுமாரான நியூஸ் தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தப்பட்ட பத்திரங்களினுடைய விலை கம்மியாகலாம், அதே சமயம் ஈக்விட்டி ரியல் எஸ்டேட் அது போன்ற செக்டர்ல தான் பணம் அதிகமான வரவு அப்படின்னு வரும்பொழுது இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கணும். பட் இவனும் இன்னைக்கு சூப்பரா ஏறி இருக்கான் 10%. நம்மளுடைய மண்டைக்கு எட்டாத அறிவா இருக்கு. எது எப்படியோ ஷேர் மேலே என்ன சந்தோஷமா இருக்க வேண்டியதானே நண்பர்களே. என்னதான் எண்ணெய் தடவிட்டு படுத்து இருந்தாலும் ஒற்றதான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹிந்து சிங்கினுடைய டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட் இன்னைக்கு 14 டிசம்பர். அதனால அவன் கொடுத்த 6 ரூபா டிவிடெண்டுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிட்டான். ஆனா இந்த டேட்ல இன்னைக்கு கொடுக்காம 14 டிசம்பர்னு சொல்லாம ஒரு 15 டிசம்பர் அல்லது ஒரு 20 டிசம்பர்னு ரெக்கார்ட் டேட் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு மார்க்கெட் மேல ஏறினதுனால கண்டிப்பா இவனும் ஒரு 10 ரூபா 20 ரூபா ஏறி இருப்பான். அந்த சான்ஸ் மிஸ் ஆகி போச்சு பாவம் நண்பர்களே. செயில் ஷேர்லாம் கலக்கிட்டடா மாப்பி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 8% ஏறி 111 ரூபா. இவனெல்லாம் நம்ம ஒரு காலத்துல பார்த்துட்டு இருந்தோம், அரௌண்ட் 80 ரூபா 90 ரூபா இருக்கல, இவனும் ஒரு 100 ரூபா போகக்கூடிய ஆள் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அவனும் வந்து அசால்ட்டா 100 தாண்டிட்டான். இந்த சமயத்துல இந்த டாடா ஸ்டீல் மட்டும்தான் ஏறி வராம இருக்கு. அவனை யாராவது தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுங்க. என் கண்ணில் ரத்த கண்ணீரா வருது நண்பர்களே. நான் பணம் போட்டதுனால தான் ஐடி ஏற மாட்டேங்குது, ஐடி செக்டரை வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாதி குவான்டிட்டி கழட்டி விட்டேன். நான் பாதி குவான்டிட்டி கழட்டிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தது, பெசாம வாங்கி இருந்திருக்கலாமா, கம்முன்னு விட்டுட்டேன். ஆக்சுவலா நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போறதே எந்த குழப்பமும் நான் பண்ணிடக்கூடாது, என் கை சும்மா இருக்காது அப்படின்ட்டு தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கே போறது. ஆனா அதுலயும் போய் நான் அந்த ஐடி எல்லாம் வித்துட்டு வந்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. ஐடி இண்டெக்ஸ் 3% ஏறி இருக்கு. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.